கர்த்தருடைய பரிசுத்த அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாளை தேவ தெரிவிச்சுக்க ஏழடி தேவத நேரக்கம் பாராட்டினா தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசத்துக்காரன் சொல்லுவோம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36, 37 வசந்த வாசிப்போம். ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். தெய்வத்து நாமத்தமை விடுதாக அருமரட்சகர இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்தில் அநேக அற்புதங்கள் நன்மைகள் செய்து வரும் நாட்களில் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர் நடுவில் நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். அதனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அருமரட்சகர இயேசு கிறிஸ்து தான் ஊழிய காலத்தில் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து கொண்டு வந்து அதை தன்னிடத்தில் நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளையும் எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பிதாவை என்னை அனுப்ப பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதில் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக சிறு பிள்ளையை ஒப்பிட்டு பரலோகராஜ்யம் ஒரு சிறு பிள்ளை போல இருக்கு என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இப்படி பலவிதமான நிலைகள் காணப்படுகிற நாட்களில் பல சம்பவத்தில் பரலோகரை சுட்டி காமிக்கிறார். ஆனால் ஒரு சிறு பிள்ளையை சுட்டி காமிக்க காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, சில அந்த பிள்ளைகள் மற்ற நல்ல குணாதிசயங்கள் இருக்கும். ஏன்னா சிறு பிள்ளை என்பது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவுடு சூழல் இல்லாமல் யதார்த்தமான நிலையில் காணப்படுகிற ஒரு குழந்தை. அப்படிப்பட்ட நிலைகளை நாம் பரலோகராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதான் பரலோகராஜ்யத்தை தன் சிறு பிள்ளைக்கு ஒப்பிட காரணம். அதே போல் ஒரு மனிதன் வெளிப்படையாக தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறது. ஏன்னா அந்த காலங்கள் சூழ்நிலைகள் ஒரு கடினமான நிலையில் காணப்படினாலே ஒரு அக்கிரம பாவம் நிறைந்த உலகத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். சூது நிறைந்த உலகம் என்று பார்க்கிறோம், பாவம் நிறைந்த உலகம் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் தேவனை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தை நடைமுறைப்படுத்துறது பார்த்தீங்கன்னா தேவனை எதிர்பார்க்கிறார். நீங்கள் பிள்ளைங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சில குணாதிசயங்களாக இருக்கும். ஒரு பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல பொருள்னால் தனக்கு தான் வேணுங்கிறது பிடிவாதம் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கும், காலையில் சண்டை போட்டு மாலையில் பார்த்தீங்கன்னா கூடி விளையாடும். இப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான தன்மை மனிதன்ட்டு அப்படி இருக்காது. சண்டை போட்டோன்னா பழி வாங்கிறது தான் பார்ப்பான். ஆனால் பிள்ளைங்களை அப்படி அல்ல. காலையில் அடிச்சுக்கும், சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒன்றாக கூடி தான் விளையாடும். இப்படிப்பட்ட இறைமார்க்கம் என்பது தெய்வ சன்னிதானது உலக வாழ்க்கையில் நிறைய இடர்பாடுகள் வந்து சகஜம். இடர்பாடுகள் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இடர்பாடுகளை நம்ம என்ன மறந்துடணும். ஏதோ ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் அதை மறந்து ஒரு சிறு பிள்ளைகளை போல விட நாம் கடந்து போகப்பட வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்துகிறார். இந்த சிறு பிள்ளையை வலியுறுத்த காரணம், நம்ம ஏற்கனவே 3 பருவங்கள் உண்டாகுது. குழந்தை பருவங்கள், வாலிப பருவம், வயோதி பருவங்கள். அதில் குழந்தை பருவம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு பருவம். அது அடிப்படைக்குள்ள தான் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய மகத்துவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதில் தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்கள் அல்லது மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் இருக்கும். சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, நடைமுறைப்படுத்த கஷ்டமாக இருக்கும், கைகொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம ஏற்று நாம் கடந்து போகணும். அது முடியாத நிகழ்வுகள் இருந்தாலும் அதை நான் தேவ சமூகத்தில் எப்படியாவது கடவுள் உதவி செய்வார் என்று முயற்சிக்கப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்கிறது. அதன் அடிப்படைக்குள்ள தான் தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை ஒப்பிட காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான தன்மை. அதே போல் ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும் வேகத்தில், அதெல்லாம் நாம் நிச்சயமாக கடவுள் உதவி செய்வார், கை கொண்டு கடந்து போகல என்று அந்த நிலைகள் இருக்க. அப்படி இருந்தால் தான் நாம் தெய்வத்திற்கு என்ன பண்ண முடியும், நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார்.
பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். தேவன் ஆளுகை செய்கிற தங்கியிருக்கிற அவர் எதிர்பார்க்க நிலை பார்த்தீங்கன்னா ஒரு பூர்ணமாக்கப்பட்ட நிலை. இந்த பூர்ணம் என்பது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பருவத்தில் தான் இருக்கும், ஒரு யதார்த்தமான நிலை. அப்படிப்பட்ட நிலைகள் எப்படியாக நாம் காணப்பட வேண்டும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிற தெய்வ சன்னிதானம், தெய்வத்திட்ட, தெய்வ தீர்மானம் என்பது தேவனை முற்றும் சார்ந்தது. நீங்கள் மோசன் நியாயப்பிரமாண காலம், புதிய ஏற்பாடு காலத்தை விட கடைசி காலத்தில் தன்மை பார்த்தீங்கன்னா தேவனை சார்ந்து ஒரு முற்று பெற வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ளே தான் அப்படிப்பட்ட நிலையை அடையப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பருவத்துக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் அதை அடைய முடியும். அதன் அடிப்படைக்குள்ளே தான் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு குழந்தை பருவங்களை போல் நம்ம காணப்பட வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். யோவான் ஸ்நானங்கள் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அருமரட்சகர இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு ஒரு 6 மாதம் முன்பு பிறந்த யோவான் ஸ்நானன் ஒப்பிடுகிறார். ஸ்திரீடத்தில் பிறந்தவன் யோவான் ஸ்நானனோட ஒருவனும் பெரியவன் அல்ல. ஆனால் பரலோகத்தில் சிறியவனாக காணப்படுகிறவன் யோவான் ஸ்நானனோட பெரியவன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் நாம் கடைசி காலத்தை எதிர்பார்க்கிற தெய்வ திட்டம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்து இருப்பதனால அங்கே சொல்லப்படுகிற யோவான் ஸ்நானனுடைய காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. எந்த ஒரு மனிதன் பலவந்தம் பண்ணப்படுகிறானோ அவன் பற்றி கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் ஒரு சிறு குழந்தைகளை போல காணப்பட்டாதான் அதை நம்ம அடைய முடியும். அப்படி காணப்பட விட்டால் நம்ம அதை அடைய முடியாது என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் யோவானுடைய காலத்திலிருந்து பரலோக ராஜ்யம் பயங்கரமாக பலவந்தம் பண்ணுகிறது. எந்த ஒரு மனிதனை மீண்டும் பலவந்தம் பண்ணுகிறானோ அவன் மாத்திரம் அதை பற்றி கொள்ள முடியும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதில் கடைசி காலத்தில் காணப்படுற தேவராஜ தெய்வ திட்டம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. மிக பலமாக பலவந்தம் பண்ணப்படும் போதுதான் அதை நம்ம அடைய முடியும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். யதார்த்தமாக ஓடியெல்லாம் அடைந்தலாம் எதிர்பார்த்தீங்கன்னா நாம் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவோம். அதில் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்த பிரகாரம் தெய்வத்திடத்தை நிறைவேற்றுக்குள் பலவந்தம் பண்ணணும். ஏன்னா தெய்வ சாயலாக மாற வேண்டும், தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதனால நான் ஓடி சாதாரணமாக அடைந்து கொள்ள என்ன நிச்சயமாக முடியாது. அதனால் நம்ம இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்கள் பலவந்தம் பண்ணலாம், அதை பற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாவதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள். அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்கே எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு சொல்லுகிற பிரகாரம் வழிகளில் நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரியுங்கள். இப்போ இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் இப்போ அநேக பாதைகள் பூமியில் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் நல்ல வழி என்றும் பூர்வ வழி எது என்று நீங்கள் கேட்டு விசாரியுங்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அந்த கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ சந்ததி தேவன் பூரா சீர்ந்து பிரகாசிக்கிறார். அப்படிப்பட்ட நிலையை நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நல்ல வழிகளை தேடுங்கள் என்று சொல்கிறது. அது பூர்வ வழி என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஏன்னா இறை பூர்வ வழின்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் மனிதனும் தேவனும் ஒருமித்து வாசம் பண்ணினார்கள். தேவனுடைய தற்சாயலாக ஆதார் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த பூர்வ பாதை என்று சொல்லாதான் காரணம். எப்படி இறைமார்க்கம் மீண்டும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பிரகாரம்
தேவனும் மனிதனும் ஒருமித்து வாசம் பண்ண போகிறார்கள். வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்தோட வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அப்படி சத்தம் உண்டாகும் போது, இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, மனிதனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த நாட்கள் தேவனை பார்க்க முடியல, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. ஆனால் தேவன் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா, நான் வாழுகிற இடத்துல கடவுளுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அதன் அடிப்படைகளை இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய வாசஸ்தலம் நம்மிடத்தில் காணப்படத்தக்க இருப்பதனாலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டுமோ அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனை நாம் நேரில் பார்த்தா போய் அவளை நாம் வேண்டுதலை சொல்லி நான் நன்மை பெற்றுக்கொள்ள நாம் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு தான் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய வாசஸ்தலம் மனிதத்தில் இருக்கிறது. இப்போ மனிதனும் தேவன் ஒருமித்து வாசம் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக அது பூர்வ காலம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீயோனில் எக்கால ஓதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தை எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடியெல்லாம் தத்தளிக்க கடவார்கள். எனினும் கர்த்தருடைய நாள் வருகிறது சமயமாயிருக்கிறது. அது இருளு அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தரமான நாள். விடியற்கலவில் பர்வதங்கள் மேலே பரவுவது போல ஏராளமான பலத்தோர் தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்ட முன்னொரு காலத்தில் உண்டானதில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களை உண்டானதில்லை. அவைகளுக்கு முன்னால் அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளும் தேசம் ஏதேனும் தோட்டத்தை போல, அவைகளுக்கு பின்னால் பாதாள வனாந்தரத்தை போல இருக்கும். இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனை நாம் சந்திப்பதற்கு முன்பாக இந்த பூமி பிதாவே தேவனுடைய வாசஸ்தலமாக மாறுகிறது. நான் வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்டபடியாக நம்மோடு வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதன் அடிப்படைக்குள்ள தான் இறைமார்க்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக பலவந்தம் பண்ணுங்கள் என்று சொல்கிறது. யோவான் நாட்கள் காலத்திலிருந்து தேவசம் மனிதனிடத்தில் இப்படியா பலமாக எதிர்பார்க்கிறது. கடவுள் மனிதனிடத்தில் வாசம் பண்ண பலமாக விரும்புகிறார். நீங்கள் ஆதி காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா தீர்க்க தேசத்தில் கடந்து போய் தான் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய நாட்கள் அப்படி இல்லை. உங்களே 2 பேர் 3 பேர் ஒரு மன கூட ஜபிக்கிறது நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு வசந்த காலத்தில் நாம் இருப்பதனாலே தேவனை சந்திப்பு அவர் நிழல்களை நாம் பார்க்கத்தக்க ஒரு அற்புதமான காலத்தை நமக்கு நியமித்திருக்க நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் பலவந்தம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் பற்றி கொள்ள முடியும் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிற தேவ சமூகம் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் அதிகமாக தேவனை தேடும் போது அவர் முகத்தை அவர் பிரசன்னத்தை என்ன பண்ணலாம் பார்க்க முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31 வாசிக்கும். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே, சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாத சிறுமந்தையே, உங்களோட ராஜ்யத்தை கொடுக்க உங்களுக்கு பிதா பிரியமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
அதான் இறைமார்க்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவிக்கிறப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதில் நாம் வேதத்தில் இருக்கிற புதைப்பொருள்கள், வேதத்தில் ரகசியங்களாம் தேடப்பட வேண்டும். அவர் தேடப்படும் போது அநேக நன்மைகளை பார்த்து நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதில் நாம் ஜபத்திலையும் வேத வாசிப்பத்திலையும் எந்த அளவுக்கு தேவ நாம் தரித்து இருக்கிறோமோ அநேக ரகசியங்களை இங்கே அறிந்து கொள்ளலாம். தேவன் நமக்கு இடைப்படக்கூடிய இந்த 2 வழிகளை தான் வேதத்தில் இருக்கிற மகத்துவ மூலியமாக காலங்களை அறிந்து கொள்ளலாம். நிகழ்காலங்களை, வருங்காலங்கள் அப்படியாக வேதம் என்ன எழுதி வைத்திருக்கிறது. தேவ சம்பந்தினை காத்திருப்பதனாலே நம்மோட இடைப்பட்டு நடக்கப்படுற எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா அதை அறிவிக்க முடியும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய சமூகம் ஒப்பிடுகிற பிரகாரம் நாம் எந்த அளவுக்கு தேவனை தேடுகிறோமோ அந்த அளவுக்கு அநேக நன்மைகளை நாம் அடைய முடியும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18 வாசிப்பு 21 வரைக்கும். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். அவர் நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்தில் போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளிலே அடைந்தது என்றார். ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய ராஜ்யங்களை ஒரு கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார். அதை எடுத்து ஒரு மனிதன் போட்டு ஒரு பெரிய மரமாகிறது. ஆகாயத்து பறவைகளாம் அதில் கடந்து வந்து தான் வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்கிறது. ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்கள் பார்த்து சொல்கிறார், கொஞ்சம் கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து இப்போ கடலில் விழு என்று சொன்னால் அது அப்படியே விழும் என்று சொல்லப்படுகிறது. அதான் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக கொஞ்சம் பலன் இருந்து நாம் தேவனை தேடும் போது ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதான் தேவராஜ்யம் என்பது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார். ஏன்னா இருக்கிற எல்லா தானியத்தை விட ரொம்ப சின்ன ஒரு தானியம் கடுகு. அதை போட்டு ஒரு மரமாச்சுன்னா அநேக பறவைகள் வந்து இளைப்பாரும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் வேதத்தில் இருக்கிற மகத்துவங்கள் அநேக மகத்துவங்கள் இருக்கிறது. ஏன்னா ஒரு சின்ன மகத்துவங்களை தேடி அதை பெற்றுக்கொள்ளப்படும் போது அநேகருக்கு அது புரோஜனமாக காணப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நம்ம இந்த கடைசி காலத்தில் காணப்படுவனாலே தேவன் அமிர்தத்தை எதிர்பார்க்க ஒரு சின்ன விசுவாசம் போதும். ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்ப்பதில் ஒரு சாதாரண காரியங்களை வைத்து ஒரு பெரிய காரியம் நடைமுறைப்படுத்துவார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். மத்திய 13:24. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோகராஜன் தன் நிலத்து நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திர பணியிலே அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள்ளே களைகளை விதைத்து விட்டு போனார். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு வேலைக்காரனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்து நல்ல விதை விதைத்து அல்லவா? பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பரலோக ராஜ்யத்தை ஒரு நல்ல நிலத்துக்கு ஒப்பிடுகிறார்.
அதில் ஒரு மனிதன் நல்ல விதையை விதைக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா களைகள் வருகிறது. அவன் கேட்க, எப்படி களைகள் வந்தது? இந்த நிலத்தை நல்ல விதை தானே விதைத்தோம் என்று பார்க்கிறோம். அதற்கு அந்த எஜமான் சொல்கிறார், ராக்காலத்தில் நீங்கள் தூங்கப்படும் போது சத்துருவன் களையை விதைத்தான் என்று பார்க்கிறோம். அல்ல, தெய்வ சன்னிதானத்தில் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் எப்படி தீமை வருகிறது, தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தூங்குகிறோம் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஆவிக்கிற வாழ்க்கை ஒரு விழிப்பு இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விழிப்புள்ள வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் அதை அப்படியே மாற்றி விடுவான் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் நாம் இறைவசம் தேடுகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருந்தால் தான் நாம் சத்துருவை நாம் ஜெயிக்க முடியும். விழிப்புணர்வு காணப்படவிட்டால் சாத்தானபடியாக நாம் அஜாக்கிரதை இருக்கிற நாட்கள் என்ன பண்ணிடுவான், கலைகளை விதைத்து நம்மை அதை வீணாக்கி விடுவான் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அந்த கடைசி காலத்துக்கு காணப்படுற தெய்வ சந்ததி இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். நீங்கள் அசதியாக இருந்தால் சாத்தானபடியாக நாம் அசதியாக இருக்கிற காலத்தில் கலைகளை விதித்து விடுவான் என்று பார்க்கிறோம். அதில் குடும்ப வாழ்க்கையில் கணவர் பிள்ளைகளாக மீட்டுக்கொள்வதற்கு எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். ஆனால் சத்ருவா சாத்தான் கலைகளை விதைத்து பொல்லாங்க உண்டாக்கி அதை நடைமுறைப்படுத்தாமல் தடுத்து விடுகிறான். நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும், ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஏன்னா தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் அவன் தடுக்கக்கூடிய நன்மை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதே அதிகாரத்தில் 36 வாசிப்போம். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அற்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். இங்க நாம் பார்க்கிறோம், நில உலகம், நல்லவித ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கவுடைய புத்திரர் என்று பார்க்கிறோம். அல்ல, இப்படி காணப்படும் நிலைகளை சத்ருவாய் சாத்தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கலைகளை விதைத்து அது தீமைகளை உருவாக்குறான். ஆனால் நாம் எந்த அளவுக்கு விழிப்பாக இருந்தால் தான் அவனை நம்ம ஜெயிக்க முடியும். விழிப்பில்லைன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ணிடுவான், அவன் நம்மை தோற்கடித்து விடுவான் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் நாம் எந்த அளவுக்கு தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு விழிப்புணர்வு வாழ்க்கையை உருவாக்கி கொள்கிறோமோ அப்போது நாம் ஜெயிக்க முடியும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். மத்திய 13 அதிகாரம் 45 வாசிப்போம். மேலும் பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். மேலும் பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற இது சாதாரண நடைமுறை வாழ்க்கையில், இப்போ நம்ம வீட்டுக்கு அருகாமையில், நம்ம நிலத்துக்கு அருகாமையில் ஒரு நிலமோ ஒரு இடம் இருந்தால் என்ன செய்வோம், அதை போய்படியாக யாருக்கிட்ட சொல்லாமல் நான் வாங்கி கொள்வோம். தனக்கு உண்டான எல்லாம் ஒரே நண்பர்லாம் போய் கடனை வாங்கி அது நம்ம வீட்டுக்கு அருமையாக இருக்க நல்ல நிலம் என்று வாங்கி கொள்வது போல பரலோக ராஜ்யத்தை ஒப்பிடுகிறார். நல்ல முத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நமக்கு உண்டான எல்லாத்தையும் இழந்தாவது அதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நம்ம இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற உலகத்தில் சமாதானம் இல்லாதனாலே மனிதன் இது ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது சமாதானத்தை தம்முடைய இக்கட்டிலிருந்து நீக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி நிறைய தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள். பல வழிகளை விட தன் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் அப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கி கொண்ட இதை விட ஒரு கேடு உள்ள ஒரு நிலை, இதை விட பலமுள்ள நிலை அவன் சந்திக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அவன் இறுதியாக என்ன வடிவமைத்துக் கொள்கிறானோ
அந்த நிலையை அவன் நியாயத்தீர்ப்பு நாள் வரைக்கும் அவனை கொண்டு போகிறது ஒன்று. இப்படிப்பட்ட தகாத விதமாக தான் ஜீவனை மாய்த்து கொள்வதனாலே அவன் அக்கினி கடலுக்கு இரையாக்கி போடுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில் நாம் நியமிக்கக்கூடிய விஷயத்தை இந்த பூமிக்குரிய நிலைகளை எப்படியாவது நம்ம அதை ஜெயித்து தான் ஆகணும். அதற்குரிய நிலை தான் முயற்சிக்கப்பட வேண்டும். தவிர தகாத நிலையில் கடந்து போய் தன்னை வீணாக்கி கொள்ளக்கூடாது. அதனால் பாடுகள் உலகத்தில் வரும்போது நாம் தேவனை சார்ந்து விடுதலாக்குவதற்கு வேதத்தில் என்ன வழிவாசல் இருக்கிறது அதை சார்ந்து கடந்து போதை நாம் ஜெயித்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி காணப்பட நாம் தகாத விதமாக தீங்கிலிருந்து விடுதலாக்கி கொள்வதற்காக சமாதானம் அடைந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படி கடந்து போகக்கூடாது. எப்படியாவது உலகத்தில் தெய்வ சமூகத்தை நாடி அன்றி கொண்டு ஒரு வாசல் நாம் திறந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதாவது பூமியில் இருக்கிற அநேக மனிதரெல்லாம் எதிர்பார்க்கும் நிலைகளில் இந்த தீங்கிலிருந்து விடுதலை ஆக்கிக் கொள்வதற்காக பல தகாத வழிகளை உருவாக்கி கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு நல்ல முத்துக்களை போல நாம் காணப்பட வேண்டும். அந்த முத்துக்களை சம்பாதித்துக் கொள்வது போல எப்படியா தனக்கு உண்டானது எல்லாத்தையும் இழந்து இந்த பூமிக்கிற மாம்சுகிற சுயாதீனத்தை இழந்து ஆவிக்கிற நிலையில் நாம் கடந்து போய்படியாக அது அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். தொடர்ந்து வாசி 13ஆம் அதிகாரம் 47 வாசிப்போம். அன்றியும் பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரித்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அன்றியும் பரலோகராஜ்யம் கடலிலே போட்டப்பட்ட சகல மீன்களுக்கு சேர்த்து வாரிக்குள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்ல வேலை கூடையிலே சேர்த்து ஆகாதலை எரித்து போடுவார்கள் என்று பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒப்பிடுகிறார். ஒரு முத்து என்பது அதை முழுமையும் பலன் உள்ளது. அதை சேர்த்து கொள்வது பரலோகராஜ்யத்தை நாம் அண்டிக் கொள்ளப்பட வேண்டும். ஒரு மீனுக்கு ஒப்பிடுகிறார். கடலில் காணப்படுற மீன்களுக்கு வலையை போட்டு வாரி கொள்கிறோம், எல்லாம் சேர்ந்து தான் வரும். அதில் போய் நல்ல மீன்லாம் பார்த்து நம்ம பிடிக்க முடியாது. வலையை போடும்போது சகல மீன்களும் தான் வரும். ஆனால் என்னப்பா நம்ம எடுத்து ஒரு நிலைக்கு வரும்போது அதை நல்ல மீனை மாற்றி எடுத்துக்கொள்கிறோம். சபைக்குள்ளாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து தான் இருப்பார்கள். நாம் சரியாக நல்ல ஒரு பார்த்து நம்ம எடுக்க முடியாது. ஆனால் இறுதியில் தான் நம்ம அது வேர் பிரிக்கப்படுகிறோம். ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு கதிரை அறுத்து சுமந்து கொடுத்த களத்து மேட்டில் வைத்து அதை அடித்து பிரித்து எடுக்கும் போது தான் நல்ல நெல்மனை எடுக்க முடியும். அதுவரை எல்லாம் கலந்து தான் இருக்கும் என்று சொல்கிறது. இறுதியில் தான் நாம் அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதக்காரன் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் ஒரு கடைசி நிலையில் கடந்து வருகிறோம். அப்படி கடந்து வரும் பார்த்தீங்கன்னா பாவிகள் நீதிமான சபையில் நிலை நிற்பதில்லை. ஆனால் இறைமார்க்கும் நாம் எதிர்பார்க்கும் நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நீங்களே தன்னை நிதானித்துக் கொள்ளப்பட வேண்டும். தேவனின் நாட்கள் வெளிப்படுகிற நாட்களில் தன் நீதிமான உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். அப்படி உருவாக்கி கொள்ளப்படவிட்டால் நம்ம அதை இழந்து போவோம் என்று பார்க்கிறோம். அதனால இதை நாம் கிருபையின் காலம் என்று சொல்லுவோம். நாம் தேவனுக்கு கொடுக்கப்பட தயவு இதை பயன்படுத்தி என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல உயிருள்ள மீன்களால் நாம் நெறித்து கொள்ளப்பட வேண்டும். நல்ல முத்துக்களால் நாம் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளப்படவிட்டால் சடுதியான ஒரு காலம் வரும்போது நாம் அங்கே நிலைநிற்க முடியாது. ஆனால் காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சபைப்படுத்தி தேவன் எதிர்பார்க்க நிலை கடந்து போய் என்ன பண்ணும், அதை நாம் அணிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஒரு காலங்கள் வெளிப்படும் போது நீதிமான சபை பாவிகள் நிலைநிற்பதல்ல.
சீக்கிரமும் சடுதியாக ஆவியை நம் பூமிக்குள்ள ஊற்றப்படும் போது நம்மளோட வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக்கப்படுகிறது, வேறு பிரிக்கப்படுகிறது, எல்லாம் சரியாக்கப்படுதுன்னு பார்க்கிறோம். இப்படி ஒரு காலத்தை தேவன் நியமித்திருப்பதனாலே அந்த நாட்களபடியாக நாம் நிலைநிற்க முடியாது, போயிடக்கூடாது. ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். உன்னதத்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் அப்படியே இருக்கும். அப்போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயலெல்லாம் காடாக எண்ணப்படும் பார்க்கிறோம். தேவன் ஆதியோபுச நாளுக்கு நடைமுறைப்படுத்தினது போல உன்னதத்து தேவன் ஆவியை பொழிந்தருவார். அப்போது வனாந்தரம் எல்லாம் செழிப்பாக மாறும், செழிப்பான வயலெல்லாம் காடாக மாற்றப்படும் என்று பார்க்கிறோம். அதனால் நாம் இறை தத்துவத்தை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். நமக்குன்னு ஒரு காலத்தை நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த காலங்கள் வெளிப்படும் போது நம்ம எல்லாம் நாட்களில் வறண்ட நிலம் போல காணப்படுகிறோம். தேவன் நம்மெல்லாம் ஒரு செழிப்பான வயல்வெளியாக மாற்றப்படுவார். தேவன் மகிமை வெளிப்படும் போது செழிப்பான வயல்வெளியெல்லாம் காடாக எண்ணப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற பிரகாரம் சீக்கிரமாக ஒரு காலத்தை நடைமுறைப்படுத்தி நம்மளோட வாழ்க்கைக்கான அவர் எல்லா நிலையிலையும் மாற்றி கொடுப்பார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நாம் நியமிக்கப்பட்ட காலத்தை நம்பி நாம் கடந்து போய் தெய்வத்திற்கு சார்ந்தபடியாக நம்ம நாளுக்கு நாள் நம்ம உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 9 வரைக்கும் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். 16 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமாம், இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனாய் கர்த்தர் பூமியிலுள்ள மண்ணை எடுத்து தான் சாயலில் தான் ரூபத்தில் மனுஷனை சிருஷ்டித்தார். ஜீவசுவாசன் ஆசலை ஓதினார், மனுஷன் ஜீவாத்மானான் என்று பார்க்கிறோம். இறைமாருக்கு நம்மை நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மனிதன் தேவனுடைய தற்சொரூபமாக தற்சாயலாக காணப்பட்டான். சகலவித கனிகளை உண்டாக்கி அதை பறித்து புசி சாப்பிடு என்று சொன்னார். ஆனால் இறைமார்க்கத்துக்கு மாறாக எந்த ஒரு கனியை புசிக்க வேண்டாம் என்று விளக்கினாரோ அதை புசித்து அவன் கேடு உண்டாக்கினான் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நம் நாட்களை இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனும் மனிதனும் ஒருமித்து வாசம் பண்ணினார்கள். தேவனு புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்தும் அவன் தீமையை தான் உருவாக்கி கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த கடைசி காலத்தில் காணப்படுற தேவ சந்ததி இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிற பிரகாரம் பூமியில் காணப்படுகிற மனிதர்கள் ஒரு குழந்தையை போல மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு வாழ்க்கை நாம் உருவாக்கி கொண்டாதான் நாம் தேவ செயலாக மாற முடியும் என்று பார்க்கிறோம். ஏன்னா நாம் எதிர்பார்க்கிற தேவன் நம்மோடு வாசம் பண்ணப்பட வேண்டும் எதிர்பார்க்கிறோம். அது நல்லதுதான். அதே போல் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற அந்த தகுதியை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் அந்த கடைசி காலத்தை காணப்படுற தேவ சந்ததி இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் பலவந்தம் பண்ணப்பட வேண்டும். தேவ செயலை தன்னை உருவாக்கி கொள்வதற்கு ஏனோ தானம் என்று நம்ம அதை நிறைவேற்றி கொடுக்க முடியாது. யாத்திராகம் 20 அதிகாரம்
21 வாசிப்போம். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்க இறைமார்க்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளை உன் மாடுகள் சர்வாங்க தப்பனையாக சமாதான பலி செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தினுடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று பார்க்கிறோம். மேலே வானத்திலே கீழே பூமியிலும் தேவனுக்கு ஒப்பான எந்த ஒரு சொரூபத்தை நாம் உண்டாக்கக்கூடாது. இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக தேவன் பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே என்னை சமாதான பலியில் செலுத்துவாயாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலிருந்து நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இல்லை, கடைசி காலத்தில் காணப்படுற மனுக்களும் நீங்களே தேவனுடைய ஆலயமாக காணப்படுவதனாலே ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளப்படும் போது பரிசுத்தோடு நீங்கள் நமஸ்கரிக்கப்படும் போது தேவனை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இங்கே பேதுரு சொல்லுகிற பிரகாரம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களை எல்லா நடக்கைகளையும் பரிசுத்தராய் இருங்க. நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தர் என்று எழுதியிருக்கிறதே. அல்ல, உங்களை அழைத்தவர் உங்களை உண்டாக்கின தேவன் அவர் மகா பரிசுத்தராக இருக்கிறார். அதற்கேற்ற பரிசுத்தராக நீங்கள் தேவனை தொழுது கொள்ளப்பட வேண்டும். அவர் எந்த ஸ்தானத்தை நீங்கள் பரிசுத்தமாக தொழுது கொள்கிறீர்களோ அந்த இடத்துல கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். காலத்துடைய நிர்பந்தம் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதில் ஒரு சிறு பிள்ளை போல நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் மாற வேண்டும். தேவனை நாம் தொழுது கொள்ளப்பட வேண்டிய நாம் எதிர்பார்க்கப்பட நிறைய பரலோக ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா நிறைய ஒப்பிடுகிறார். அப்படிப்பட்ட நிலைகளுக்கு நாம் கடந்து போகப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 6 அதிகாரம் 1 வாசிப்போம். ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனம் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்துவங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவள் ஒவ்வொருவரும் அவ்வாறு சட்டைகளை தந்து, அவன் 2 சட்டைகள் தான் முகத்தை மூடி, 2 தான் கால்களை மூடி, 2 சால பறந்து ஒருவரை நோக்கி சேனைகத்தார் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவனுக்கு மகிமையாக நிறைந்திருக்கிற கூப்பிட சொன்னான். இறை சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் தன்னை காண்பிக்கிறார். சேராபீன்கள் அவ்வாறு சட்டைகளை தரித்து கொண்டும்
சேனைகளுக்கு கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதை பார்த்த ஏசாயா பக்தன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொல்லி அவன் அங்காயிக்கிறான் என்று பார்க்கிறோம். அவன் நாட்கள் வாழ்ந்திருந்த காலத்தில் தன் நாளுக்கு தன் ஒரு பெரிய மகானா எண்ணிக்கொள்ளுகிறான். தான் தேவனை பிரியமாக அவன் நினைத்து கொள்ளுகிறான். ஆனால் தேவன் தன்னை காண்பித்த காலத்தை பார்த்து அவன் தாம் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று